அருண்ராஜ் அவர்கள் அவர் பத்தின செய்திகள் தான் இன்னைக்கு செய்திகள்ல போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு வருமான வரித்துறையில இருந்த அதிகாரி திடீர்னு வந்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை அவர் கொடுத்த ராஜினாமா கடிதத்தை இன்னைக்கு நிதியமைச்சகம் ஏத்துக்கிட்டாங்க. இவர் வந்து தாவேகாவில் இணையலாம். ஏன்னா இவர் விஜய் கட்சி தொடங்கின காலத்துல இருந்து விஜய்க்கு ஆலோசகராக இருந்து வருகிறார். இப்ப அவரை வந்து தாவேகாக்குள்ள எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த தன்னுடைய அரசு பணி ராஜினாமா பண்ணிட்டு வந்து இதுக்குள்ள சேர்றது அப்படிங்கிற மாதிரியான கோணத்துல தான் இதை பார்க்கிறாங்க. அப்படி அவர் உள்ள வரும் பட்சத்துல என்ன பதவி கொடுக்கப்படும்? கட்சி வட்டாரத்திலிருந்து சொல்லப்படுற விஷயங்கள் அல்லது யூகங்கள், காசிப்ஸ் இந்த மாதிரி கூட அப்படி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது நடக்கும்போது தான் உறுதியா இல்லையான்னு தெரியும். ஏன்னா இது வந்து வரும் பட்சத்தில் வந்து ஒருவேளை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படும் அப்படின்ற போது இப்ப ஆனந்த் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்பட போகிறது. ஆனந்த் அவர்கள் செயல் தலைவர் கொடுக்கப்படுங்கிற மாதிரிலாம், அதாவது அவருடைய பதவி பறிக்கப்பட இருக்கிறது. இந்த பாயிண்டோட நிக்கிறாங்க. இப்போ இதுதான் ஆனா நடக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவருடைய ராஜினாமா ஏற்கப்பட்டதுல இருந்து இந்த பேச்சுகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை அப்படி இல்லாத பட்சத்துல துணை பொதுச் செயலாளர் அல்லது அவருக்குன்னு வந்து தனியா ஒரு பதவி ஒன்று கிரியேட் பண்ணி பாதவர்ஜனாவை கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பதவி கிரியேட் பண்ணி அவருக்கு அதில் கொடுக்கலாம் இப்படின்ற தகவல்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது எதை பொறுத்து பெரிய பேச்சா பார்க்கப்படுது அப்படின்னா ஆனந்த் அவர்களுடைய பதவி பறிக்கப்படுகிறதா